எல்லாருமே வந்து இட் இஸ் லைக் ஒரு நேஷனல் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிடைக்கல. விலை மதிப்பில்லாத விருதுன்னு சொன்னால் நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து வர்ற பாராட்டு இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய விருதாக எதுவும் இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. அதனால் எனக்கு இந்த படம் நிறைய பேரை அப்படி பாதிச்சிருந்தது. அநீதி வந்து அவ்வளோ பேர் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு பேர் வச்சு அவார்டு கொடுக்கறதுனால மட்டும் அது அங்கீகரிக்கப்படுது நமக்குள்ள. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்னடா வெள்ளையா இருக்கான் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி மலையாள படம்னாவே நல்லா இருக்குன்றீங்க. எல்லா மலையாள படமும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் சுமாரான படங்கள் இருக்கு. நம்ம ஊரில் வர நிறைய நல்ல படங்களை பற்றி பேசாமலே விட்டுருவோம். ட்ரூ மெட்ராஸ் மட்னி ஹிட் ஆகிருக்கு. அதனால எல்லாம் ஓகே. இல்லை விமர்சகர்கள் அந்த படத்தை தவிர்த்துட்டு போனது இருக்குல்ல, ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணாமலே தவிர்த்து நல்லா இல்லைன்னா சொல்லு அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் அதை கடந்து போனதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் உங்கள் வீட்டில் நம்ம என்னடா படம் பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு ஒன்று தோணுங்க. அப்போ எனக்கு பண்ணுறதுக்கு எது இல்லைனாலும் என்ன வச்சு எல்லாரும் பண்ணுறாங்க. அது போதும். நம்ம நடுவில் வச்சு எல்லாரும் அழும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 10 படிக்க ஃபீல் பண்ணியிருக்காது. ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் ஒன்று காலி சார் ஃபாட் பண்ணுறது. ஸோ அதை ஒரு ட்ராலி போட்டு நாங்கள் ஒரு ட்ரக்கிங் ஷாட் மாதிரி எடுக்கிறோம். ஹை ஸ்பீடு காலி சார் அப்போ சொன்ன விஷால் உலகத்தில் எவன் ஹை ஸ்பீடு ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட பாம் டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு எடுத்தோடனே அந்த டைட்டில் தான் பாம் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் ஸ்டோரி லைன் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் இவங்க 2 பேர்கிட்ட எதுவும் கேட்கணும்னு இருந்தேன். ஐ மீன் எங்களுக்கு ட்ரெய்லரே விசித்திரமா இருந்தது. உங்களுக்கு ஸ்டோரி லைன் கேட்கும்போது விசித்திரமா இருந்திருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஸ்டோரி லைன் கேட்டோடனே எனக்கு எதுவும் விசித்திரமா இல்லை. ஆனால் நான் நடிக்கிறேன்னு சொன்னோன்னே இவருக்கு தான் விசித்திரமா இருந்தது. அதான் ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டார். செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் வந்து ஏன் எப்படி எதனால நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், செகண்ட் ஹாஃபில் எனக்கு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் என்ன வச்சு தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அது போதும். ஒரு ஆக்டருக்கு ஒன்று நம்ம பண்ணோம், இல்லை நம்மளை யாராவது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் படம் முழுக்க எல்லோரும் நம்மளை தான் சுற்றி வச்சு செய்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுவும் எனக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் எனக்கு விசித்திரமா இல்லை, இவருக்கு தான் விசித்திரமா இருந்தது. ஓகே சார், அப்போ நான் உங்ககிட்ட வரணும் ஆக்சுவலி இதை பற்றி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டோரி லைன் பற்றி. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஐ திங்க் நான் ஃபுல் கதையை இப்படி தான் கேட்டேன். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே என்ன சொல்லி எழுதியிருக்காருன்னு சொல்லி ஒரு ஷாக்கில் தான் கேட்டேன். முடிஞ்ச உடனே ஒரே கேள்வி தான். ஃபர்ஸ்ட் ஐ செட் நான் பண்ணுற விஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு இந்த தாட்டே வந்ததுன்னு தான் நான் கேட்டேன். நான் கதை பற்றி எதுவுமே கேட்கல. ஐ வாண்டட் டு நோ இந்த மாதிரி லைக் the film is not about the bomb or anything. பட் அந்த லேயரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் சொல்ல வராரு. ஸோ இந்த லேயர் இந்த மாதிரி ஒரு காமெடியான ஸ்பேஸில் இவ்வளோ எமோஷ்னலான ஸ்டோரி சொல்கிறது வந்து இன் மை ஒப்பீனியன் ஐ திங்க் இட்ஸ் வெரி கட்ஸி, கொஞ்சம் ரிஸ்கி அண்ட் அப்படியே எக்ஸைட்டிங் கூட ஒரு ஆக்டருக்கு. ஸோ எனக்கு எப்போவுமே அதான் சொல்லிட்டு இருப்பேன். மோஸ்ட் கன்ஃபியூஸ் ஆனது ஒரு செட்டில் எப்படி புல் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி இந்த கேரக்டர் தான். ஸோ அவ்வளோ கன்ஃபியூஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். கோயிங் த்ரூ அ லாட் இன் த ஃபிலிம். அந்த கேரக்டர் நிறையவே எமோஷன்ஸ்குள்ளே போய் வருவாங்க. ஸோ ஷீ ஸ்டக் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ். காளி சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் என்னோட ரோல். ரைட். ஸோ விஷால் சார், இப்போது கன்வின்சிங் ஆக்டர்ஸ் ஃபார் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் யுவர் சர்ப்ரைஸ் காளியண்ணா உள்ளே வரும்போது மீதி பேர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? அர்ஜுன் தாஸ் சாரோ இல்லை இவங்க மீதி ஆக்டர்ஸ் நாசர் சார் அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணோடனே உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார்கிட்ட நான் போய் கேட்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் கேட்டார் என்கிட்ட, வை மீ ஹவு மீன் வை மீன்றதை தாண்டி ஹவு மீ தெரியல. நான் அவரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். வேற ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் சில நேரங்கள் சில மனிதர்கள் முடிச்சுட்டு நான் செகண்ட் யூனிட் டைரக்டராக நான் போய் அந்த ஹிந்தி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அவர் லீடு. ஸோ எங்கள் டைரக்டர் மதுமிதா அவங்க தான் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணிருக்கும்போது அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இன்னோசென்ஸ் எனக்கு
இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை யாரும் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது. காளி சார் வந்து ஏன்றதை தாண்டி எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒத்துப்பாங்களா? ஏன்னா சில பேர் வந்து தே நாட் ஜட்ஜிங் அப்படி கிடையாது, பட் சில பேருக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பாடியாகவே டெட் பாடியாகவே இருக்க போகிறோமே, அது எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு. ஸோ எனக்கு அந்த பயமும் இருந்துச்சு, ஒருவேளை காளி சாரும் இந்த ஆங்கிளில் யோசிப்பாரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு இமீடியட்டாக ஒரு சூப்பர் ரிசல்ட் பண்ணலாம், எப்போ ஷூட்டுன்னு சொன்னால் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா டக்குன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்றது தான். பட் அதர்வைஸ் இப்போது நாகர் சாராக இருக்கட்டும், அபிராமி மேடமாக இருக்கட்டும், சிங்கம் புலி சாராக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், டிஎஸ்கேயாக இருக்கட்டும், பூவையாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நரேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாசர் சார், அபிராமி மேம்லாம் வந்து நான் முன்னாடியே ஐ ஒர்க் வித் தம். ஸோ நாசர் சார்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சார் நான் எந்த படம் பண்ணாலும் நான் கண்டிப்பாக ஒரு ரோல் எடுத்துகிட்டு வருவேன், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சரி அப்படா அப்படின்ட்டுருவார். ஸோ அதே மாதிரி தான் அபிராமி மேம், ஷி வாஸ் வெரி ஸ்வீட். ஐ சைட் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு முன்னாடியே லைன் தெரியும், பட் நான் இந்த கேரக்டருக்கு அவங்களை அப்ரோச் பண்ண போகிறேன்னு என் ஸ்பேஸ்லேயும் இல்லை, அவங்க ஸ்பேஸ்லேயும் இல்லை. பட் ஆனால் அவங்க கதை கேட்டதில் விஷால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இஃப் யூ ஹேவ் எனி ஸ்பேஸ் டூ லெட் மீ நோ, ஐ வில் சி, கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அவங்களும் சொன்னோன்னே, ஸோ ஐ ரோட் ஒன் கேரக்டர், அது அபிராமி மேம் பண்ணால் செம்மையாக இருக்கும். சேம் வே வித் பாலஸ்வரர். எல்லாருமே ஐடியா கேட்டு அந்த கதையோட க்ரக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, தி ஆல் லைக் த க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த படம் மூலியமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மெசேஜ் இருக்குது. அண்ட் அந்த மெசேஜ் எல்லாருக்குமே கேட்டோன்னே அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் ஆக்டர்ஸ். எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த செகண்ட் ஹாஃப் சொல்லும்போது, அந்த டெட் பாடி கேரக்டர் அப்படின்போது பீங் ஸ்டில்லே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஐ மீன் லைக் உங்களை வச்சு செய்கிறதுக்கெலாம் வந்து உங்களை சுற்றி டைலாக்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிக்கவும் கூடாது, ஸ்டில்லாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்குது. ஐ மீன் லைக் நான் ரீசெண்டாக ரொம்ப வியந்து பார்த்தது பெருசு படமும் அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசில் ஒரு டெட் பாடி சுற்றி நிறைய நடக்கும், அவர் எப்படி ஸ்டில்லாக இருந்தார் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டில்னஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, உங்களை சுற்றி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, மைண்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்லண்ணா, அதை பற்றி? அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக இந்த ரோல் நடித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ இது எப்படி நம்ம அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ஆனால் ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன் டு கட்டு வரைக்கும் தான் நம்ம அப்படி இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப இயல்பாக தான் இருக்க போகிறோம். ஆனால் ஆக்ஷன் டு கட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு காமெடி வந்துச்சுன்னா சிரிக்கவும் முடியாது, தடம் மாதிரி தான் இருக்கணும், மூச்சே விடக்கூடாதுன்னு சொல்லாரு, இல்லாமலே உட்காந்துருக்கணும். எல்லா ஃப்ரேம்லயும் வைப்பாரு. ஆமாம், எல்லா ஃப்ரேம்லயும் ஃபோக்கஸ்ல அவுட் ஃபோக்கஸ்ல பேக்ரவுண்டில் சார் இருக்கணும், படம் சார் இருக்கணும். அப்படின்னும் போது அந்த ஆக்ஷன் டு கட்டை மட்டும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இதாக இருந்துச்சு. அதனால் அது பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் நம்மளை நடுவில் வச்சு எல்லோரும் அழும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது எந்த டெட் பாடியுமே ஃபீல் பண்ணியிருக்காது அப்படி இருக்கும். ஏன்னா உலகத்தில் எந்த டெட் பாடிக்கும் தன்னை சுற்றி அழுகிறவங்களை பற்றி எந்த கவலையும் இருந்திருக்காது. அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஐயோ என்னடா அப்படி. அதுலேயே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேன்னு டேக்குன்னு சொல்லிட்டோன்னா அழுது கொட்டி பயங்கரமாக வந்து விழுந்துருவாங்க. அப்போல்லாம் நமக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீல் ஆகும், ஏடா இவ்வளோ பேர் அழுவாங்களா, செத்து போயிட்டாடா அந்த மாதிரி. அது செத்து போனதுக்கப்புறம் அழுது அந்த மொமெண்ட்டை ரியலைஸ் பண்ணுற டெட் பாடி நானாக தான் இருக்கும். இல்ல ஒரு ஷார்ட்ல ஐ ரிமெம்பர் இவர் கட்டுன உடனே காளி சாரும் அர்ஜுனும் அப்பா இப்படின்ட்டாங்க, பிகாஸ் ஐ வாஸ் ஸ்க்ரீமிங் சோ மச் நெக்ஸ்ட். கட்டு சொன்ன உடனே சார் ஐயோ காது போச்சு, கிட்ட வந்து அழுதுட்டு இருப்பேன். ஆக்சுவலி அந்த எமோஷன்ஸ்லாம் கேரி பண்ணுறதே ஒரு, ஐ மீன் லைக் என்னன்னு சொல்கிறது, சிரிக்கவும் கூடாது, அந்த எமோஷன்ஸ் இருக்கணும். பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஒன் ஆஃப் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு ஃபேவரட்னு ஏதாவது இருக்கா? எனக்கு ஃபேவரட் வந்து ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் ஒன்று இருக்கும். காளி சார் ஃபாட் பண்ணுறது தான். காளி சார் வந்து ஸோ அதை ஒரு ட்ராலி போட்டு நாங்கள் ஒரு ட்ரக்கிங் ஷாட் மாதிரி எடுக்கிறோம், ஹை ஸ்பீடு. காளி சார் அப்போ சொன்னார், விஷால் உலகத்தில் எவன் எதுக்கலாமா ஹை ஸ்பீடு எடுத்துப்பான், ஹை ஸ்பீடு எடுப்பான், எதிரே பார்க்கல அப்படின்னாரு. எனக்கு அது ஒரு நல்ல மூமெண்ட். பட் ஜென்ரலாகவே ஐ லைக் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட். ஏன்னா நிறையா
படத்தில் வந்து காமெடியும் இருக்குது, ரொம்ப சீரியஸான எமோஷன்ஸும் இருக்குது. பட் அதை தாண்டி எங்கள் செட்டு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்கும். நான் எல்லாரையும் கொஞ்சம் படுத்துவேன், நைட் ஷூட்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் மட்டும்தான் வச்சுட்டு மட்டும்தானா? ஃபுல் படம் நேரத்தில் பகலே நைட்டில் எடுப்பார். இன்டீரியர்லாம் பகலுக்கே நைட்டை செட் பண்ணி எடுப்பார், லைட்டெல்லாம் செட் பண்ணி. என்னங்க படுத்துறாங்கன்னு 2 பக்கத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அது ஒன்றும் நிறைய வரும், நல்ல எல்லாம் 2 பேர். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட். இன்னொன்று வந்து இதோ அகைன் ஒரு ஃபன் பிரச்சனை, விஷால் படம் நல்லா வரும் போலியா சார், வரணும்னு முயற்சி பண்ணுறோம், நல்லா வந்துடும் போலியா. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அண்ணா நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. பிகாஸ் பாம் வந்து நீங்களும் அர்ஜுன் தாஸோட காம்போ இன்னொரு படம் அப்படின்னு இருக்கும்போது ஒன் ஃபிலிம் வி எவ்ரிபடி லவ்ட்னா அநீதி. அண்ட் எல்லாருமே வந்து இட் இஸ் லைக் ஒரு நேஷ்னல் அவார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை பார்த்தீங்க? இல்லை, அவார்டுன்றது என்னை பொறுத்தளவுக்கு பெருசாக அதை நோக்கி தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மையான ஒரு விலை மதிப்பில்லாத விருதுன்னு சொன்னால் நம்ம நேரடியாக மக்கள்கிட்டருந்து வர்ற பாராட்டு இருக்கு இல்லையா, அதை விட ஒரு பெரிய விருதாக எதுவும் இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. அதனால் எனக்கு அதை இந்த படம் நிறைய பேரை அப்படி பாதிச்சிருந்தது. அநீதி வந்து அவ்வளோ பேர் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு பேர் வச்சு அவார்டு கொடுக்கறதுனால மட்டும் அது அங்கீகரிக்கப்படுது நான் நம்பலை. இல்லை, ஆனால் இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காமெண்ட்ஸ், இது நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அந்த ரிசீவிங் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா இப்போ எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு இருக்கும்போது ஆஸ் ஆடியன்ஸாக நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க தானே? முதல்ல இது முடிவு பண்ணதே அவங்க தானே, இது கிடைக்கும் அப்படின்னு. அப்போயே நமக்கு கிடைச்ச மாதிரி தான் அது. என்ன, அது ஏதோ ஒரு பொருளாக வாங்கி வச்சுருந்துருப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டாக வாங்கி வச்சுருந்துருப்போம், அது மக்கள்கிட்ட நேரடியாக அது மனசார வந்துடுச்சு, அதுவே போதுன்றது தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து அந்த படத்துலையுமே நான் கேட்ட மாதிரி தான், அந்த ஹவுஸ்மேட்ஸில் 15 years ஆஃப் காளி வெங்கட் அப்படின்னு இருக்கும்போது ஒன் சச் பியூட்டிஃபுல் ஜேர்னி. அழகாக நிறைய படங்கள், நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் என்னன்னு சொல்லுது, எங்களுக்குன்னு ஒரு அண்ணா இருந்தாங்கன்னா அது நீங்கள் தான் அப்படின்ட்டு, லைக் உங்களை வந்து மோர் ஆஃப் அ ஃபேமிலி தான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னியில் சம்பாதிச்ச விஷயங்கள் ஒன்று இருக்கும், லேர்ன் பண்ண விஷயங்கள் ஒன்று இருக்கும், இதை நான் தவிர்த்திருக்கலாம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம். தவிர்த்திருக்கலாம்ன்றது என்ன தவிர்த்திருக்கலாம்னா, எனக்கு அது மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்படின்னா நிறைய இன்னும் ஒரு பெரிய ஹைட் போயிருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ தவிர்க்கிறதுன்னா தெரியல, இன்னும் தெரியல. மற்றபடி மக்கள் அங்கீகரித்தது இருக்கு இல்லையா, அந்த அங்கீகாரம் வந்து நம்ம வந்து 15 வருஷன்றது அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்க்குறதோட அந்த மாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாகவே இருக்குது. நான் இந்த மாற்றத்தெல்லாம் நான் எதிர்பார்த்து நம்ம எதுவும் பண்ணல. நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் நினச்சோம். அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு ஆளாக நம்மளை பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய இடமா நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற பொசிஷன் எதுனா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய பொசிஷனாக நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு அந்த 15 வருஷத்தில் கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. நம்ம தவிர்த்துருக்கலான்னு தான் என்னென்ன எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு பெஸ்ட் ஆஃப் லேர்னிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 15 yearsலனா என்னன்னு சொல்லுங்க. அதான் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்க வேண்டியது இருக்குது. இங்கே 15 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ முதல் படம் மாதிரி எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். நான் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் வரைக்குமே சொல்கிறேன். அதனால் நமக்கு 15 வருஷன்றது ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் நிறைய இப்போ புதுசாக ஆரம்பித்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலையில் கவனம் செலுத்தினோம்னா இன்னும் நிறைய நாட்கள் இங்கே இந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே சார். கம்மிங் டு யூ, இப்போது ரைட்டிங் அப்படின்னு இருக்கும்போது லைக் ப்ராப்ளி ஒரு டெக்கேட் பேக் அப்படின்னு இருக்கும்போது இட் வில் பி டைரக்டர் தனியாக, ரைட்டர் தனியாக, வசனத்துக்கு வந்து தனியாக இருப்பாங்க அப்படின்னு. பட் ஆனால் இப்போ ஓவராலாக இட் இஸ் லைக் மோஸ்ட்லி ஆன் த டைரக்டர் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணும்போதும் ஐ ரோட் அலாங் வித் மணிகண்டன் தான். ஸோ எனக்கு டைலாக்ஸ் எழுத வராது, டு பி ஃப்ராங்க். அது அப்போ நானே வந்து அதை முறுக்கிக்கிட்டு நான் தான் எழுதுவேன்றதுல இட் டஸ் நாட் மேக் சென்ஸ். ஒர்க்கிங் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். ஆமாம், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த படம் வந்து நான் அவர்கிட்ட மணி நாட்டை கேட்குறேன், ஆனால் நீங்கள் டைலாக் எழுதுறீங்கன்னா எழுதுறேன்டா. இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும், பாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போது சில சோஷியோ பொலிட்டிக்கலான இஷ்யூஸ் இருக்கலாம், ஃபிலசாஃபிக்கலான இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ஆட்களோட எனக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு என்னோட ஆசை. அகைன் என்னோட அவேர்னஸ் என்னவா இருக்குன்றது
நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சோஷியோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கானா கிடையாது. நான் ஐம் ஸ்டில் லேர்னிங். ஓகே. ஃபிலாசாபிக்கல் ஆங்கிளும் படத்தில் இருக்கும்போது இப்போ என்னோட ஐடியாலஜி என்னோட ஃபிலாசபி ஒரு ரகத்தில் இருக்கலாம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் ஐ ரோட் திஸ் அலாங் வித் மணிகண்டன் மாதவன் அண்ட் அபிஷேக் சபரிகிரி சார். அவங்க 2 பேருமே எனக்கு ஸ்டோரியில் ஒர்க் பண்ணாங்க. இதுவுமே ஆஸ் சைடு எனக்கு டைலாக்ஸ் வராது. ஸோ டைலாக்ஸ் வந்து மகிழ்நன் எழுதினார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி அவ்வளோதான். இப்போது ஒரு டேரக்டரே வந்து டிஓபியாகவும் ஒர்க் பண்ணணும், இதுவாகவும் ஒர்க் பண்ணணும்னா சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி. லைக் தேர் ஆர் டிஓபி டர்ன்டு டிரெக்டர் டிஓபிஸ். ஸோ வாட் எவர் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தான். இதை வந்து நம்ம ரொம்ப இதாக போட்டு பார்க்க வேணான்ற, காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. இப்போ எனக்கு வந்து நிஜமாலுமே எனக்கு அந்த ஸ்பேஸில் எனக்கு ஹெல்ப் வேணும். ஸோ ஐ எம் லைக் ஐ ஆல்வேஸ் ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். ஸோ எனக்கு அது தேவைப்படுது. ஸோ ஓகே. ஸோ அந்த கதையை என்னோட ஐடியாலஜிக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ற இமோஷன்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ட்ராமாக்கும் அதை புரிஞ்சுக்கிறாங்களா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகுதா, அட்லீஸ்ட் அந்த கோர் பாயிண்ட்ல 2 பேரும் ஒத்து போகிறோன்னா தென் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பீங் அ கிரியேட்டர்ஸ், ஐ மீன் ஆக்டர் கிரியேட்டர் அப்படின்னு இருக்கும்போது லைக் ஜென்ரலாகவே இந்த ஒரு ஹேபிட் லைக் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கிறதுனா கம்பேரிசன் ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க. லைக் ஒன்று முன்னாடி படத்துலேருந்தோ இல்லை பக்கத்து இண்டஸ்ட்ரியிலேருந்தோ அந்த மாதிரி. இப்போ சமீபத்தில் வந்து நம்மளை வந்து பக்கத்து இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணுறது வந்து பெரும்பாலும் நடந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் லைக் க்ரோயிங் வேற லெவல் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் தட் யூ சி ஆர் வேர் வி ஆர் லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லேக்கிங் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக லேக்கிங் சொல்ல முடியாது, கம்பேரிசன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நான் ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ நிறைய ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க இருக்கும்போது நம்ம செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டோம், இறந்த பிறகு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆல்சோ மூவிஸுமே அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய இருக்குன்ற. அண்ட் ஐ திங்க் நம்மளோட மைண்ட் செட்டாகவே வி ஹாவ் டு ஸ்டார்ட் என்கரேஜிங் அஸ். நம்ம எப்போவுமே தோளில் நம்ம இப்போ நான் ஒரு டவுனாக இருக்கும்போது என்னோட நண்பன் வந்து என்னை தோளில் தட்டி கொடுக்கணுமோ, எனக்கு 4 வார்த்தை பேசணுமோ இல்லை, என் கூட இருந்தாலே அது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான் இல்லையா. ஸோ அந்த என்கரேஜிங் ஸ்பேஸில் இருந்தாலே போதுன்றான். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வி ஆர் கிரியேட்டிங் குட் கான்டென்ட்ஸ், வி ஆர் கிரியேட்டிங் வெரி குட் கான்டென்ட்ஸ், வெரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒவ்வொரு டைரக்டர்ஸுமே வேறு வேறு ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய விஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹாவ் டு என்கரேஜ், அவ்வளோதான். நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே எண்ட் ஆஃப் த டே கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ நம்பர்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க, குவாலிட்டியோட கம்பேர் பண்ணுவாங்க, இது எதுவுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஐ டோன்ட் திங்க் வி ஆர் லேக்கிங். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் திங்க் வி ஆர் லேக்கிங். வி ஆர் ஆல் டூயிங் அவர் பெஸ்ட். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் தான் பண்ணுறாங்க. தேர் இஸ் நோ காம்படிஷனுங்க. ஆர்ட் இஸ் அபவுட் எக்ஸ்பிரஷன், நாட் இம்ப்ரெஸிங் பீப்புள். நேற்று கூட நானும் சார் தான் ஆர்ட்ன்ற வரும்போது கிரியேட்டர்ஸ் வி ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் அவர் தாட்ஸ். அந்த தாட்ஸ் மக்களோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த தாட்ஸ் ஏற்றுக்க போகிறாங்க. மேட்ச் ஆகலன்னா போட்டு போல காட்ட போகிறாங்க. அதான் இட் இஸ் ப்ராபப்லி தே எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் போகுது. இப்போ நம்ம ட்ரெய்லர் டீசர்லாம் பண்ணும்போதே நம்ம வந்து இது என்ன மாதிரி படம் இருக்க வைக்கலாம் அப்படின்றது. ஏன்னா சினிமா ஆஸ் அ ஹோல் இட்ஸ் என்னதான் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் அது பின்னாடி வந்து வணிகம்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபைண்டிங் த பேலன்ஸ். சில படங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது சில டைம்ஸ் ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன யோசிக்கிறாங்க நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு 100 ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த 100 பேர் இப்படி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக நம்ம கதை பண்ணோம்னா நம்ம கதை எங்கெல்லாமோ செதறி கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ ஆஸ் கிரியேட்டர்ஸ் நம்மளோட ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த கதை பிடிச்சிருக்கா. இப்போ நான் காளி சட்டை சொல்லும்போது கதை நல்லா இருக்கா, இப்போ மேம்கிட்ட சொல்லும்போது கதை நல்லா இருக்கா, ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஓகே அப்போ இவ்வளோ பேர் பிலீவ் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மாதிரி தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் போகுது. வி ஹாவ் டு லேர்ன் டு ஹேண்டில் இட். காட் இட். பீயிங் ஆக்டர்ஸ் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு வந்து கம்பேர் பண்ணிட்டு நேரத்தில் நம்ம வந்து நம்ம ஊரில் வர்ற நிறைய நல்ல படங்களை பற்றி பேசாமலே விட்டுருவோம். ட்ரூ. இப்போ சமயத்தில் மெட்ராஸ் பட்னி ஹிட் ஆகிடுச்சு, அதனால எல்லாம் ஓகே. ஆனால் அதுலேயும் சில விமர்சகர்கள் அந்த படத்தை தவிர்த்துட்டு போனது இருக்குல்ல. ஆனால் ஓடிடியில் வந்து தியேட்டர்லேயுமே நல்லா நம்பர் பண்ணிடுச்சு. தியேட்டரில் அந்த படத்தோட தகுதிக்கு அது வந்து ஒரு ஹிட் படமாக ஆயிடுச்சு. ஓடிடியில் இன்னுமே பெரிய லெவலில் அது பார்க்கப்பட்டுருச்சு. என்னென்னா நம்ம ஊருக்குள்ளே இந்த ஒரு ரிவ்யூஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த படத்தை தவிர்க்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல. இப்போ ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணாமலே தவிர்க்கு, நல்லா இல்லைன்னா சொல்லு அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல் அதை கடந்து போனதெல்லாம் இருக்குல்ல. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம். அப்புறம் உங்ககிட்டலாம் நம்ம என்னடா படம் பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு ஒன்று தோணும்ல. இப்போ நம்ம ஏன் அதை பண்ணோம்? இப்போ நம்ம மலையாள படம் மாதிரி நம்ம படம் இல்லை, நம்ம நல்லா அடிச்சுக்கிறோம்ல. இப்போ வந்து மெட்ராஸ் மாட்டின்னு ஒரு படம் சிம்பிளாக ஒரு ஃபேமிலியை வச்சு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொன்னார். அது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இது ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனசு இருந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி சில உள்ளங்களை பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் அவங்களையும் மீறி நம்ம அந்த மாதிரி படம்லாம் பண்ணணும்.
அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணுறதை தாண்டி நம்மள்கிட்ட அப்படி கண்டென்ட் இருக்குது, நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியுன்றத நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்க முடியும். நான் அந்த படத்தோட ஈவெண்ட்டில் எல்லாத்துலேயுமே இதை நான் சொல்லியிருக்கேன். என்னடா வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி மலையாள படம்னாவே நல்லா இருக்குன்றீங்க. எல்லா மலையாள படமும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, அங்கேயும் சுமாரான படங்கள் இருக்குது. நம்ம அதுக்கு நமக்கு அது சேராது. அதனால் மலையாள படம்னாவே நல்ல படம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நமக்கு எல்லா படத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதில் நல்ல படங்களை நிச்சயமாக அங்கீகரிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆனது நிறையவே இருக்கு. எஸ் எஸ் யூ வாண்ட் டு ஆட்? அவர் லாஸ்ட்ல சொன்னது தான். ஐ திங்க் எல்லா வருஷமுமே எல்லா லாங்குவேஜஸ்லேருந்து நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு என்னென்னா இப்போது ஒரு இஃப் யூ ஆஸ்க் அ தெலுங்கு பர்சன் மேபி தில் சே இந்த வருஷம் 10 பேட் ஃபிலிம்ஸ் வந்து ஒன்று தான் நல்லது வந்திருக்கு, மலையாளத்தில் பெட்டர் அந்த மாதிரி பேசுவாங்க தவிர ஐ டோன்ட் திங்க் எனி இண்டஸ்ட்ரி இஸ் லேக்கிங், மை ஒப்பீனியன். எல்லாருமே வந்து எல்லா வகையிலையும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து நீங்கள் கமர்ஷியல் படமும் பார்க்கலாம், ஒரு எமோஷ்னல் படமும் பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படமும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஐ திங்க் யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி அவேர், அவ்வளோதான். பட் அதுக்குன்னு காம்படிஷன் இல்லாமல் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் சம்திங் தட் இஸ் இன்னெவிட்டபிள். பேசதான் போவாங்க, லைக் கம்பேர் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எல்லாமே. ஐ மீன் ஐ டோன்ட் நோ அது ரைட் ஆர் ராங்ன்னு பற்றி பேசலை நான். பட் ஐ ஜென்யூன்லி திங்க் எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா இயர்ஸுமே நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் லேக்கிங். பட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி, த பட்ஜெட்ஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி, எல்லாமே டிஃப்ரெண்ட். தமிழ் இண்டஸ்ட்ரியும் மலையாள பட்ஜெட்ஸ் வைஸ், மணி வைஸ், ஒர்க் எத்திக் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ண முடியாது இஸ் வாட் ஐ திங்க் இட் இஸ். அது சார் சொன்னது தான். இப்போ நம்ம எவ்ரிபடி இஸ் மேக்கிங் குட் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் சார் சொன்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்துமே சில டைம்ஸ் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு படம் வரும்போது அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிய மாட்டேங்குது, அவரை யாரும் போய் சேர்க்கறதுக்கான அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அது நடந்துச்சுனாலே நமக்கு இன்னும் நிறையா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் there's some comparisons இருந்துட்டு தான் இருக்கும். And every industry is doing their best. And I think healthy competition is always good. got எந்த லாங்குவேஜ்ல ஒரு நல்ல படம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பயர் ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் குட். பட் ஒருத்தர் வந்து கம்மி பண்ணி பேசுறது இஸ் ப்ராபபிலி நாட் குட். Killing somebody's confidence is not good. Okay, I wanted to keep this question last because ஒரு படத்துக்கு எவ்வளோ தூரம் ஒரு ஆக்டர்ஸோ இல்லை ஐ மீன் மியூசிக் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். எல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இது பண்ணும்போது கடைசியாக மியூசிக்கோட பார்க்கும்போது ஒரு பெரிய பேக் போனாக வந்து நிற்கும். ஸோ டி மான் சாரோட மியூசிக் அண்ட் அஃப்கோர்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபன்னியாக இருந்தாலும் அந்த ஃபன்னி சவுண்டுக்கோ இல்லை. ஸோ டி மான் சார் அவர் ஒரு ஜெம். லிட்டரலாக வந்து இனிஷியலாக நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, சீனியர் டெக்னீஷியன். ஐ திங்க் ஒரு 23-24 இயர்ஸாக இருக்கார். இப்போது நேஷ்னல் அவார்ட் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அவர் நிறையா ஜானர்ஸ், நிறைய இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு எப்போவுமே அவரோட சைட்லேருந்து எக்ஸைட்மெண்ட் வரும்போது தான் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகும். பிகாஸ் ஹீ சம்மன் ஹூ ஸ்கோர்ட் ஃபார் ஸோ மெனி ஃபிலிம்ஸ், அவ்வளோ சாங்ஸு. ஹீ ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அரௌண்ட். ஸோ எனக்கும் டி மான் சாருக்கும் இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் நிறையா ஃபிலாசாபிக்கலாக தான் இருக்கும். நிறையா நாங்கள் லைஃப் பற்றி பேசுவோம், எப்படி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பேசுவோம் எல்லாமே. அண்ட் ஃபார் பாம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கிவன் ஹிஸ் சோல் இன் டு த ஃபிலிம். அது ஆர்ஆரில் வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த கதையை எப்படி இன்னும் எலிவேட் பண்ணலாம், இந்த கேரக்டரோட இமோஷனை இன்னும் எப்படி அண்டர்லைன் பண்ணலாம், இது வந்து ரைட் ஃப்ரம் சாங் கம்போசிங் செஷன்ஸ் டு ஆர்ஆர் ஹேஸ் பீன் அ பிரில்லியன்ட் ஜேர்னி எனக்கு. அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் இட். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித். அவர் ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் திரும்ப படம் போட்டு காமிச்சிட்டு சார் ஓகே ஆர்ஆருக்கு நாங்கள் ரீல்ஸ் அனுப்பும்போது அவர் வந்து பார்த்துட்டு சார் நல்லா இருக்கு விஷயம்னு சொன்னேன். அப்போ தான் ஆபா. பட் ஆஃப்டர் ஹிஸ் ஆர்ஆர் ஹீஸ் அகேன் டேக்கன் இட் டு நெக்ஸ்ட் ஸ்கேல். ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி. ஆமாம், கன்ஃபார்ம். அவர் ஹீஸ் லைக் அ வெரி சாலிட் பேக் போன் ஃபார் த ஃபிலிம், நாட் ஜஸ்ட் டெக்னிக்கலி, எனக்கு இமோஷ்னலி ஆல்சோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா கொஞ்சமாக அங்கங்கே? எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் இமான் சாருக்கும் இந்த படத்தில் பயங்கரமான போட்டி இருக்கு. ஓகே. ஆமாம், அது தவிர்க்க முடியாத போட்டி. ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக நானும் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். இல்லை, ஆக்சுவல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா அது என்னோட கேரக்டர் தான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்கோரை வந்து நான் ஈக்குவலாக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல். ஆமாம், அவருக்கு டஃப் கொடுக்குறது இந்த படத்தில் நான் தான். அவரோட ஒரு தீவிரமான ரசிகனாக இருந்து அவருக்கு இந்த படத்துக்குள்ளே நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நான் டஃப் கொடுக்குறது பெருமையாக நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ஏதோ
உங்களெல்லாம் இல்ல அடிச்சு படம் ஒண்ணுமே பார்த்துருந்தீங்கன்னா பார்க்க சொல்லுங்க. நான் இல்ல, இந்த படம் நான் ஒன்றும் படம் ஃபுல்லா காட்டல. எதுவுமே அந்த பாட்டு மட்டும் தான் Shoot. பார்த்தேன். நீங்க எவ்வளவு பார்த்திருக்கீங்களோ அவ்வளவுதான். அவ்வளவுதான் அச்சோ. பார்த்திருக்கேன். ஆனா ஷூட் போது மட்டும் சீக்கிரம் எடிட் பண்ணி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்க்காக இவங்க கிட்ட போட்டு காட்டுவோம். சரி, okay. 2 சீனு சும்மா எல்லா ஹீரோ சார் காளி சார் தான் எல்லாம் ஒண்ணுமே பார்த்திருக்கேன். எதுவுமே இல்ல. எப்போ கேட்டாலும் மேம் வில் வாட்ச் ஆன் 11th மேம் ஆன் 12th மேம் வாட்ச் ஆன் எவ்ரிபடி மேம்னா நானும் விட்டேன். ஓகே சார். சரி எல்லாரும் இல்ல, ஒண்ணா அது- பார்க்கலாம்னு. ஆமா, அது எனக்கு ஒரு பக் பயம் இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு பட் இருக்கோம். எனக்கு வந்து ஐ திங்க் இமான் சார் ஹேஸ் த பவர் டு மேக் ஆர் பிரேக் திஸ் ஃபிலிம். And I think he's made it. 200%. There's no doubt about Iman sir. And அவரும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ண ஒரு படம் இது. ரொம்ப டெடிகேட்டடா சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை டைரக்டர். So I hope it's great. I'm sure it's great. I'm waiting to watch with you guys. Yes, and so am I. So பாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அஃப்கோர்ஸ் 2 பேரும் சொன்னீங்க, 2 பேக்ரவுண்ட் ஸ்கோரோட 2 பேக் போனோட இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவருக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னன்னு தெரியல, படம் படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். பட் ஆல் தி வெரி பெஸ்ட். லுக்ஸ் சோ ப்ராமிசிங். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். Thank you. Thank you. so much. செப்டம்பர் 12 தியேட்டர்ல பாத்துருக்கேன். Yes, please watch. September 12th. செப்டம்பர் 12 12ஆம் தேதி பாவம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.